வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கிராஸ் கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக எப்பயும் போல் ஃபஸ்ட்டு பேக் சைடு கட் பண்ணிக்கிடுவோம். முதல்ல நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு கீழே மடிச்சு தைக்க மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு பேக் சைடு உயரம் மார்க் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இதெல்லாம் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த கோட்டு மேலே வச்சு இந்த ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணுங்கள். ப்ளவுஸோட ஹைட்டு. இப்போ ப்ளவுஸோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு, இதில் பாடி சுற்றளவு பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்க்கணும். இப்போ இது வந்து கரெக்டாக 20 வருதுங்க. இதோட நீங்கள் 2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துட்டு 22 எடுத்துகிட்டு அதில் பாதி 11 இங்கே வைங்க. இது அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு தேவையான துணி நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குறிக்க வேண்டியது ஷோல்டர் அகலம் கழுத்து அகலம் குறிக்கணும், கழுத்தோட அகலம் குறிக்கணும். நீங்கள் கழுத்து அகலம் குறிக்கிறதுக்கு கரெக்டாக ஃப்ரண்ட்டு பார்ட்டை எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் நல்லா அப்படி இந்த கழுத்து அழகாக அப்படி ஸ்ட்ரைட்டாக வர்றது மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பிசுறு வர்ற இடத்துல ஒட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கழுத்து அகலமும் ஷோல்டரும் கிடச்சிருச்சு. அடுத்து ஆம்ஹோல் மார்க் பண்ணலாம். ஆம்ஹோலுக்கு நீங்கள் இந்த ஆம்ஹோல்லேருந்து வர்ற தையல் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் இந்த பக்கம் வச்சு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பேக் சைடு நெக்கு சென்டரில் பிடிச்சிட்டு இந்த பக்கம் வைங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேக் சைடுக்கு உண்டான அளவுகள்லாம் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ அதை அப்படியே ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு கழுத்து ஆம்ஹோல் எல்லாம் கரெக்டாக வந்துடும். மட்டும் நீங்கள் ஸ்கேல் வச்சு இப்படி கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோம். எப்போயுமே கிராஸ் கட்டிங் அப்படின்னா பேக் சைடுக்கு அப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கமெண்ட்ஸில் ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, ப்ளவுஸ் பிட்டில் வந்து எப்படி நம்ம பஃப் கை கட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதிலே உங்களுக்கு நான் அது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி தான் மடிப்போம். பஃப் கையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இப்படி மடித்து நம்ம கை வந்து இப்படி போட்டு கட் பண்ணோம்னா உங்களுக்கு நார்மலாக இங்கே ஒரு 2-3 ஃப்ளீட்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். நிறையா ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஹைட்டாக எடுத்துக்கோங்க. பஃப் கை எப்பயுமே ரொம்ப உங்களுக்கு லெங்க்த்தியாகவும் வராது, ஷார்ட் ஸ்லீவ் தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஹைட்டே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடில் நீங்கள் இந்த பாருங்கள், இந்த ப்ளவுஸ் ஸ்லீவில் வர்ற ஃபோல்டிங்கை வந்து இப்படி போடுங்க. போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாருங்கள், இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை முதல்ல ஒரு அவுட்லைன் போடுங்க. அவுட்லைன் போட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஹைட்டில் ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இந்த பக்கமும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இப்போது இங்கேருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு வேணும்.
நம்ம பஃப்பு பிடிக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி வேணும். ஸோ இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஸ்லீவோட இந்த அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அவுட்லைன் போட்டுட்டேன். அதோட எக்ஸ்ட்ரா வெளியில் ஒரு 4 இன்ச்சு குறித்து அவுட்லைன் போட்டிருக்கேன். இப்போது இதுக்கும் சென்டரு சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படியே வாங்க. இந்த பஃப் கை ஷேப் எப்படி வரணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படியே வந்துட்டு இப்படியே இறங்கி இதில் போயிடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் பிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம அப்படியே சின்ன சின்னதாக இங்கேருந்து இது வரைக்கும் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழேயும் நிறைய ஃப்ளீட்ஸ் பிடிக்கலாம். ரொம்ப நீட்டாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி தைங்க. இப்போ நம்ம அடுத்தது ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங் போகலாம். இப்போ இந்த மாதிரி பஃப் கை கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ஷேப்லாம் நம்ம எடுக்க தேவையில்லைங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்பயுமே இந்த இடத்துல ஒரு ஷேப் ஒன்று எடுப்போம் இல்லைங்களா, அது பஃப் கைக்கு தேவையில்லை. இதுவே கரெக்டாக வரும். இப்போ நம்ம பேக்கு ஸ்லீவ்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் துணியில் நம்ம கிராஸ் கட்டிங் போடலாம். எப்பயுமே நீங்கள் கிராஸ் கட்டிங் போடும் பொழுது ஏதாவது இந்த கார்னர் அல்லது இந்த கார்னர் இதில் ஏதாவது ஒரு கார்னரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல கிராஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்படி கிராஸில் போட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு வரையலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் கிராஸில் போட்டு நீங்கள் துணி உங்களுக்கு எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு கார்னர் பிளேஸை செலக்ட் பண்ணுறது நல்லது கிராஸ் கட்டிங்க்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கார்னரை செலக்ட் பண்ணி இப்படி போடுறது வரைகிறது இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டை மட்டும் ஒரு பேப்பர் கட்டிங் போடுங்க. நான் இப்போ பேப்பர் கட்டிங் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கட் பண்ணி வச்ச பேக் சைடை கரெக்டாக போடுங்க. அப்படி ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் மட்டும் மார்க் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் அப்படியே ட்ரேஸ் எடுங்க. ஆம்கோலை அப்படியே ட்ரேஸ் எடுங்க. நல்லா ஒட்டி அப்படியே ட்ரேஸ் எடுங்க. இந்த பக்கம் நீங்கள் கிராஸாக வரையாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரைங்க. ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி ஒரு பாதி தூரம் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த ஆம்ஹோல் வந்து நீங்கள் கொஞ்சம் சென்டர்கிட்ட வரும்பொழுது நல்லா ஒரு 3/4 இன்ச்சு அளவு 3/4 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சு அளவோ நல்லா தள்ளி மார்க் பண்ணுங்கள். கிராஸ் கட்டிங்க்கு உங்களுக்கு 1/2 இன்ச்சே போதும். ஸோ 1/2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் ஆம்ஹோலை தள்ளி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து வரைஞ்சிக்கிறலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் நெக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக தள்ளி வரைங்க. ரொம்ப தள்ளி வரைய வேண்டாம், ஒட்டியும் வரைய வேண்டாம். கொஞ்சம் அப்படி தள்ளி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை எடுத்துருங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு 3 பாயிண்ட் இதில் குறிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் இந்த மாதிரி பட்டி துணி வச்சு தைச்சிருக்காங்க இல்லையா, இங்கே இருந்து ஒரு 3/4 இன்ச்சு முதல்ல இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் அளவு ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு குறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டாட்டுக்கு நேராக ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து முடிகிற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு இறக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த கொக்கிப்பட்டி பக்கம் இந்த பட்டி துணியிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு இறக்கியிருக்கேன். மற்ற 2 பாயிண்ட்டுமே 1/2 இன்ச்சு இறக்குனீங்கன்னா போதும். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து துணியில் குறிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து இது நம்மளுக்கு கழுத்துக்கு கீழே வருது. ஸோ நம்மளும் பாருங்கள் கழுத்துக்கிட்ட வச்சு இப்படி குறிச்சிக்கிறலாம். இதுக்கு நேராக இந்த பாயிண்ட்டை குறிங்க. அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டருக்கு நேராக இறங்கி வரும். ஸோ நீங்களும் ஷோல்டர்கிட்ட இப்படி பிடிங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஷோல்டருக்கு நேராக வச்சு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வைங்க. ஏற்ற வேணாம் இறக்க வேணாம், கரெக்டாக வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோலுக்கு கீழே வர்ற பாயிண்ட்டை நீங்கள் ஆம்ஹோல் கிட்ட வச்சு, இது நான் நிறைய ப்ளவுஸில் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இதுக்கு நேராக இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலுக்கு நேராக வர்ற பாயிண்ட்டை ஆம்ஹோலுக்கு நேராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்டும் கிடச்சிரும்.
இதை அப்படியே சேர்த்துருங்க. இது 3 பாயிண்ட்டையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃப்ரண்ட்டு கிடச்சிரும். இதை நம்ம இப்போ பேப்பரில் கட் பண்ணிக்கிறலாம். உங்கள்கிட்ட சார்ட் இருந்தால் சார்ட்டில் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஸ் கட்டிங் வந்து துணியை பேக் சைடை எடுத்து துணியில் போட்டு கட் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டோம். இதில் ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இப்போ துணியில் போடலாம். நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேப்பரை எடுத்து அழகாக இப்படி கிராஸில் போட்டுக்கோங்க. இப்படி கிராஸில் நல்லா கிராஸில் போடுங்க. நல்லா இப்படி கிராஸில் போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு எந்த பக்கம்லாம் வரைகிறதுக்கு துணி நல்லா எக்ஸஸாக இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி கிராஸில் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும் பேப்பர் கட்டிங் போட்டு பண்ணுறது. இதில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒட்டி ஒட்டி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பேப்பரை வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துட்டோம். இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இப்போ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிராஸ் கட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா உடல் குண்டாக இருக்கிறவங்களுக்கெலாம் நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு கப் சைஸ் ஷேப்லாம் கரெக்டாக வரும். பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ பேப்பர் வச்சு கட் பண்ணதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4-4.25 எடுக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, எல்லாத்துக்கும் இதே அளவு தான் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து எப்படின்னா நல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 4.5 வரை, இந்த இடம் 4.5 வரை எடுக்கலாம். எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யாருக்குமே வராது. கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு 4 எடுத்துக்கிறலாம். ஸோ 4 to 4.5க்குள்ளே நீங்கள் அவங்கவுங்க உடல் பருமனுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கிறலாம். இல்லை அளவு ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போது நீங்கள் இங்கே இருந்து இது வரைக்கும் அளக்கணுங்க. கொக்கிப்பட்டி பக்கம் அளந்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இங்கேருந்து இந்த பாருங்கள், இந்த முனை வர அளங்க எவ்வளவு இருக்குன்னு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நேரவே அளந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 4 தான் இருக்குது. 4.25 வரைக்கும் இருக்குது. நல்லா இழுத்து பிடிச்ச அளந்தால் உங்களுக்கு 4.25 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ தான் வரும். எல்லோரும் எந்த ப்ளவுஸும் எடுத்து நீங்கள் செக் பண்ணாலும் 4.5, 4.25, 4 இப்படி தான் வரும். ஸோ அந்த அளவுக்குள்ளே நீங்கள் வச்சு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மற்ற பாயிண்ட்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு பெருசாக அளவு தேவையில்லை. இது மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்டுக்கு இந்த கழுத்துக்கு கீழே வர ஸ்ட்ரைட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சென்டராக பிடிக்காமல் கொஞ்சம் இறக்கி நாச் போட்டு வச்சுக்கோங்க. 3வது வந்து நீங்கள் இந்த ஆர்ம் ஹோலில் சென்டர் எதுன்னு பாருங்கள். ஆர்ம் ஹோலுடைய சென்டர் பார்த்துட்டு அங்கேருந்து இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அல்லது ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி நீங்கள் நாச் போட்டுக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்து நம்ம 4.25 எடுத்தோம். இதுக்கு நேராக சென்டராக எடுக்காமல் கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கோம். அதேமாதிரி ஆர்ம் ஹோலில் சென்டராக எடுக்காமல் இந்த பக்கம் கொஞ்சம் கீழே இறக்கி நாச் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ண வேண்டிய அளவுகள். இப்போ நம்ம இந்த இருக்கிற பேலன்ஸ் துணியில் பட்டி துணி கட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த பட்டி துணியை ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஜென்ரலாக இந்த பட்டி துணியில் எந்த பக்கம் அதிகமாக உயரம் இருக்குதுன்னு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு எடுங்க. இப்போ இதை எடுக்கும் பொழுது 3 இன்ச்சு வருது. நம்ம இதோட 2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த அகலத்தை எடுங்க. உயரம் அகலம் ரெண்டையுமே எடுங்க. இப்போ இது வந்து 8.5 இன்ச்சு வருது. இதுலேயும் ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு 10.5 மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு சேர்த்து 10.5 மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. இப்போ
இப்போ நம்ம உயரம் அகலம் எடுத்து ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். சென்டரில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அப்படியே போட் ஷேப்பில் கொண்டு போங்க. இதை பட்டி துணி இப்படியே நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பட்டி துணி கட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கிராஸ் கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கும் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு எப்படி அதை நம்ம கிராஸில் போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிற நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.